ஹாய் கிட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு இந்த வாரம் நம்ம ஆக்டிவிட்டி வீக் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மேக்ஸ்க்கான ஆக்டிவிட்டி பார்த்துட்டு இருக்கோம். மேக்ஸ் 4 லெசன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி மேம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதை வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியா ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். லெசன் ப்ரீ நம்பர் கான்செப்ட்ஸ். இதில் அவங்களுக்கு கான்செப்ட்ஸ் நல்லா தெரியணும். ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டி. ஸோ இதில் உங்கள் வீட்டில் ஒரிஜினல் திங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பிக் அவங்கக்கிட்ட இருக்க டாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பிக் அண்ட் ஸ்மால் கேளுங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் பிக் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஸ்மால். விச் ஒன் இஸ் பிகர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க திஸ் இஸ் பிகர். விச் ஒன் இஸ் ஸ்மாலர் அண்ட் திஸ் இஸ் ஸ்மாலர் அப்படின்னு சொல்லி அவங்களா ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்கள் ஈவன் வீட்டில் இருக்க ஸ்கேல் கூட வச்சு கேட்கலாம். விச் ஒன் இஸ் லாங்கர், திஸ் இஸ் லாங்கர். விச் ஒன் இஸ் ஷார்ட்டர், திஸ் இஸ் ஷார்ட்டர். ஸோ இதை மாதிரி அவங்க ஒரிஜினலான திங்ஸ் கூட வச்சு அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து விச் ஒன் இஸ் டாலர், திஸ் பென்சில் இஸ் டாலர், திஸ் பென்சில் இஸ் ஷார்ட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்க ரியல் திங்ஸ் கூட வச்சு அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பென்சில்ஸ்ன்னு இல்லை, ஈவன் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் இருக்கும். ஸ்டிக்ஸ் வச்சு கூட நீங்கள் லாங் அண்ட் ஷார்ட் அவங்கக்கிட்ட கேட்கலாம். என்னென்ன திங்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு அவங்கக்கிட்ட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்து இன்சைட் அண்ட் அவுட் சைடுக்கு த ஃப்ரூட் இஸ் இன்சைட் த பாஸ்கெட், த ஃப்ரூட் இஸ் அவுட் சைட் த பாஸ்கெட் அப்படின்னு சொல்லி அவங்க இன்சைட் அண்ட் அவுட் சைடும் ஒரிஜினல் திங்ஸ் வச்சு கற்றுக்கலாம். ஸோ அடுத்து லெசன் 2 நம்பர்ஸ் 0 to 9. ஸோ இதுக்கு அவங்க கவுண்ட் பண்ணி ரைட் பண்ண தெரியணும். ஸோ அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பூன்ஸ் ஆர் ஈவன் சின்ன சின்ன கப்ஸ், கிளாஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் அதை கவுண்ட் பண்ணி அதோட நம்பரை வைக்க சொல்லுங்கள். ஸோ 1 2 3. ஸோ தே ஹாவ் டு பிளேஸ் நம்பர் 3 ஹியர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸாக அவங்களுக்கு வச்சு அவங்க கவுண்ட் பண்ண கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்க திங்ஸ் தான் இல்லை, வெளியே அவங்க ஏதாவது கல் வச்சு விளையாண்டாங்கன்னா கூட அதை கூட 1 2 3 4 5 6 7 7 ஸ்டோன்ஸ் 7 அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்க திங்ஸையே வச்சு அவங்க நம்பர்ஸ் கவுண்ட் பண்ண கற்றுக்கலாம். ஸோ அடுத்தது ஜீரோ கான்செப்ட். ஜீரோ கான்செப்ட் எப்படின்னா, இப்போ இந்த பாஸ்கெட்டில் என்கிட்ட 4 ஷார்ப்னர்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் ஐ எம் ஹேவிங் நத்திங், 0. ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸ்க்கு நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 2 3 4. ஸோ இந்த பாஸ்கெட்டில் இப்போ 4 இருக்குது. ஐ வில் கேரி அவுட் த 4 ஷார்ப்னர்ஸ். ஸோ இந்த பாஸ்கெட்டில் இப்போ எனக்கு என்ன இருக்குது? நத்திங். ஸோ நத்திங் இஸ் 0 அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்கு புரியணும். ஸோ இது நீங்கள் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு எதுவுமே இல்லைனா 0 அப்படின்றது புரியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென், லெஸர் தென் அண்ட் ஈக்குவல் டு. ஸோ அதுக்கு அவங்கக்கிட்ட இருக்க இந்த மாதிரி க்ரையான்ஸ் ஆர் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் ஆர் ஸ்ட்ராஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 2 3 and 4 க்ரையான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் 1 2 3 and 4, இந்த பக்கமும் 4 க்ரையான்ஸ் இருக்குது. விச் இஸ் இந்த பக்கமும் 4, இந்த பக்கமும் 4, விச் இஸ் ஈக்குவல் டு. ஈக்குவலாக இருக்கிறதுனால ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 2 க்ரையான்ஸ் இருக்குது. இந்த பக்கம் 1 2 3 4 5 6 க்ரையான்ஸ் இருக்குது. ஸோ எந்த பக்கம் மோர் நம்பர் இருக்குது? திஸ் சைட். ஸோ விச் மீன்ஸ் திஸ் இஸ் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லி அவங்களே மேட்ச் பண்ணலாம். திஸ் சைடு இஸ் கிரேட்டர் தென் திஸ் சைடு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்கம் 6 க்ரையான்ஸ் இருக்குது, இந்த பக்கம் 2 க்ரையான்ஸ் இருக்குது. இப்போ எந்த பக்கம் மோர் நம்பர் இருக்குது? எஸ், திஸ் சைட். ஸோ வி ஹாவ் டு ஓப்பன் த மவுத் பை திஸ் சைட். திஸ் இஸ் கிரேட்டர் தென் அண்ட் திஸ் இஸ் லெஸர் தென். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களுக்கு கிரேட்டர் தேன், லெஸர் தேன், ஈக்குவல் டு, ஸோ அதோட நம்பர்ஸ் எல்லாமும் அவங்க கவுண்ட் பண்ணவும் கற்றுக்குவாங்க. ரொம்ப ஈஸியாக இது ரொம்ப ஃபன்ஃபுல்லான ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்கான ஆக்டிவிட்டி இது நீங்கள் இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தரையில் கூட நீங்கள் ஹாப் பண்ணும் போது 1 2 3ன்னு சொல்லி பாக்ஸாக போட்டு ட்ரா பண்ணுவீங்க. அப்படி கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நம்பர் அவங்களுக்கு ஷோ பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 6 அப்படின்னு அவங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 6 அப்படின்னா 6க்கு பிஃபோர் வாட் இஸ் அ நம்பர் பிஃபோர் 6 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தே ஹாவ் டு ரன் அண்ட் touch the number 5 here, or they have to jump in the 5 here.
அவங்க ஜம்ப் பண்ணணும், இல்லைன்னா அங்கே போய் ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் கேம். ஸோ இதையே நீங்கள் ஆஃப்டருக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 9 சொல்லிவிட்டு ஆஃப்டர் த நம்பர் 9 சொன்னால் தே ஹாவ் டு ஜம்ப் இன் த 10. ஸோ இதையே நீங்கள் பிட்வீனுக்கும் பண்ணிக்கலாம். வாட் இஸ் பிட்வீன் 4 and 6 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தே ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் நம்பர் 5. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு கேம் விளையாடின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்பர்ஸ் நல்லா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதை வச்சு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் 1 2 3ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் இதை 11 12ன்னு கூட ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 21 22 அந்த மாதிரி பிக் நம்பர்ஸாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கூட ஒவ்வொரு நம்பராக அவங்கள ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன நம்பர்ஸ் வந்து ஒரு சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி டைப்பில் நம்பர் வேணுமோ நீங்கள் ஒரு பேப்பரில் கூட ரைட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி ஒரு 4 நம்பர் கொடுத்துருங்க. இதை வந்து அவங்கள ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் வைக்க சொல்லுங்கள். ஸோ அசெண்டிங் ஆர்டர்னால் ஸ்மால் நம்பர் டு பிக் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்காக சின்னதுலேருந்து பெருசாக 4 சர்க்கிள்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அரேஞ்ச் பண்ண சொன்னீங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஸ்மால்லேருந்து பிக் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் அவங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ 1, அதுக்கு அடுத்த பிக் நம்பர் 3, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 6. ஸோ இதையே நீங்கள் டிசைனிங் ஆர்டருக்கும் பண்ணிக்கலாம். டிசைனிங் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் பிக் சர்க்கிள்லேருந்து ஸ்மால் சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதையே ஆப்போசிட்டில் நீங்கள் வைக்க சொல்லுங்கள். 6 5 3 1. ஸோ இதே மாதிரி நீங்கள் பெரிய நம்பர்ஸ் வச்சு கூட அவங்கள ஐடென்டிஃபை பண்ண வைக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர்னால் ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பர், டிசைனிங் ஆர்டர்னால் பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ரொம்ப ஃபன்ஃபுல்லாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அடிஷனுக்கு வந்து நீங்கள் ஈவன் இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் இல்லைனா கூட 2 பவுல்ஸ் வச்சுக்கலாம். ஆர் ஈவன் நீங்கள் தரையில் கூட 2 சாக் பீஸால் 2 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி கல் கொடுத்திங்கன்னா வெளியே இருக்க ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி எடுத்து கொடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு நம்பர் அவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த பக்கம் 2 அப்படின்னு சொன்னீங்கன்னா தே ஹாவ் டு பிளேஸ் 2 ஸ்டோன்ஸ் ஹியர். 2 ஸ்டோன் அவங்க வைக்கணும். 1 2. ஸோ அடுத்து இந்த சர்க்கிளில் ஒரு 3 ஸ்டோன்ஸ் வைங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க 3 ஸ்டோன்ஸ் வைக்கணும். 2 3. ஸோ ஓவராலாக எவ்வளோ இருக்குது ஆட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் தே ஹாவ் டு ஆட் த போத். 1 2 3 4 5. ஸோ ஓவராலாக 5 ஸ்டோன்ஸ் இருக்குன்னா இங்கேருந்து நம்பர் கார்ட்ஸில் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நம்பர் கார்ட்ஸ்லேருந்து தே ஹாவ் டு பிளேஸ் நம்பர் 5 ஹியர். ஸோ 1 2 3 4 and 5 ஸ்டோன்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு வந்து அடிஷன் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான திங்ஸ் கூட வச்சு நீங்கள் அடிஷன் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடிஷன் யூஸிங் டேலிஸ். ஸோ அதுக்கும் இதை மாதிரி நீங்கள் நம்பர் கார்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஐ ஸ்டிக்ஸ் ஆர் ஈவன் உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு ஸ்டிக்ஸ் ஆர் திங்ஸ் ஈவன் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஸோ டேலிஸ் வச்சு அவங்க எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் 3 அப்படின்னா தே ஹாவ் டு பிளேஸ் 3 ஸ்டிக்ஸ் ஹியர். 1 2 and 3. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது? ஸோ 1. ஸோ 1 stick they have to place. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேளுங்க. 1 2 3 and 4. ஸோ ஃப்ரம் த நம்பர் கார்ட் they have to identify the number 4 and they have to place here. ஸோ 3 plus 1 is 4. 1 2 3 4 ஸ்டிக்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ டேலிஸ் மூலயமா அவங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது அவங்களுக்கு அடிஷன் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அடிஷன் யூஸிங் நம்பர் லைன் அது எப்படி பண்ணலான்னா, நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹாப்பிங் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தரையில் கூட இந்த மாதிரி 1லேருந்து 10 வரைக்கும் சாக் பீஸ் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரு நம்பர் சொல்லிடுங்க. இப்போ 4 அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க 4ல் போய் நின்றுட்டு 4 + 2 அப்படின்னு சொன்னீங்கன்னா தே ஹாவ் டு ஜம்ப் 2. ஃப்ராக் ஜம்ப் மாதிரி பண்ணலாம். 1 2. ஸோ 4 + 2 is 6 அப்படின்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃப்ராக் ஜம்ப் பண்ணிகிட்டே பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அடிஷனும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது அடிஷன்லயே அடிஷன் ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூஸ்வலா நீங்க ஷாப் தான் வச்சு வீட்டுல விளையாடுவீங்க, நிறைய உங்க டாய்ஸ் எல்லாம் வச்சு ஷாப் வச்சு விளையாடுவீங்க. சோ அந்த மாதிரி நீங்க ஈவன் வெஜிடபிள் ஷாப் ஆர் டாய் ஷாப் ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு அம்மா கிட்ட கூட வந்து அம்மா 5 rupeesக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி 10 rupees கொடுத்துட்டு 5 rupeesக்கு ஏதாவது வாங்கிட்டு பேலன்ஸ் எவ்வளவு வரும்னு சொல்லி நீங்களே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அடிஷன் ஸ்டோரிஸ் பண்ணும்போது நீங்களே கூட கடைக்கு நாளைக்கு போய் ஏதாவது வாங்காம சொன்னாங்கன்னா எவ்வளவு பேலன்ஸ் கொடுத்து வாங்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க ரியல் லைஃப்ல நீங்க ஒன்னொன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் மேம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது
லெசன் 4 நம்பர் 10 to 99. இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 உங்களுக்கு கவுண்ட் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் ஆர் டூத் பிக்ஸ், ஸ்ட்ராஸ், பென்சில்ஸ் எது இருக்கோ அவங்களையே 10 கவுண்ட் பண்ணி இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் பண்ணி வைக்க சொல்லுங்கள். ஸோ பண்ணிவிட்டு அவங்கள 10 கவுண்ட் பண்ண சொல்லுங்கள். 10, 20, அதுக்கப்புறம் இது கூட ஒன்று ஆட் பண்ணால் 21 அப்படின்னு சொல்லி அவங்களே நீங்கள் கவுண்ட் பண்ண வைக்கலாம். ஈவன் நீங்கள் 10 ரூபி காயின் இருந்தால் அந்த காயின்ஸ் கூட கொடுத்து 10 அவங்கள கவுண்ட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ண முடியல அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நீங்கள் 10 செட்ஸ் ஆஃப் கல் அவங்களே நீங்கள் வந்து உள்ள ஸ்டோன்ஸ் போட்டு 10 செட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பவுல்லையாக 10 போட வச்சு அவங்கள வந்து நம்பர்ஸை வந்து ரைட் பண்ண வைக்கலாம். ஸோ அடுத்து டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் நம்ம அடிஷனுக்கு ஆல்ரெடி சர்க்கிள் போட்டு ஒரு இது பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி 2 சர்க்கிள் நீங்கள் தரையில் ட்ரா பண்ணிட்டு ஒரு சைடு டீன்னு ரைட் பண்ணிக்கோங்க, ஒரு சைடு ஓன் ரைட் பண்ணிக்கோங்க, விச் மீன்ஸ் டென்ஸ் ஒன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் அவங்க கையில் கொடுத்துருங்க. ஸோ இங்கே நீங்கள் நம்பர் கூட மேலே எழுதுனாலும் எழுதிக்கலாம். நீங்கள் 5 அப்படின்னு சொல்லி இங்கே வச்சிங்கன்னா ஸோ அவங்க 5 ஸ்டோன்ஸ் வந்து 10 கவுண்ட் பண்ணி அவங்க வைக்கணும். 10, 20, 30, 40, 50 இப்படி 10 கவுண்ட் பண்ணி 5 ஸ்டோன்ஸ் வைக்கணும். அடுத்தது இங்கே 4 ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 1, 2, 3, 4. ஸோ இப்படி 1, 2, 3ன்னு இந்த இடத்துல கவுண்ட் பண்ணணுன்னு அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ 5 இங்கே 4, 5 10s 4 1s which means 50 + 4 54 அப்படின்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இந்த மாதிரி க்ரையான்ஸ் ஆர் ஈவன் என்ன திங்ஸ் இருந்தாலும் அதை கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே நம்பர் 3 ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ 3 க்ரையான்ஸ் அவங்க வைக்கணும். 10, 20, 30. ஸோ இந்த பக்கம் 4. ஸோ 1 1 கவுண்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். 1, 2, 3, 4. So 30, 10, 20, 30, 30 plus 4 which makes 34. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அபாக்கஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபன்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லா கற்றுக்குவாங்க. ஸோ இப்போ எல்லா ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்களா, மேக்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. ஸோ நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஒன்னொன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இது நீங்க பண்ண 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 உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்க இவ்வளவு நாள் படிச்சது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன் ரீகால் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் படிச்சது இப்ப கேட்டா நீங்க மறந்துருப்பீங்க இல்லையா, இதே நீங்க ஆக்டிவிட்டியா பண்ணீங்கன்னா எப்ப கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் வச்சு ஓ அன்னைக்கு நம்ம அதை பண்ணோம்ல, அந்த ஸ்டோன்ஸ் வச்சு பீச் வச்சு எல்லாம் கூட பண்ணோம்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகப்படுத்தி சொல்வீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நம்ம பண்றோம். ஸோ உங்களுக்கு லேர்னிங் வந்து ரொம்ப கஷ்டமாவே இருக்காது, ரொம்ப ஃபன்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டா நம்ம பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம மேக்ஸ் பார்த்திருக்கோம். மேக்ஸ்ல இருக்க ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து உங்க ரியல் லைஃப்ல வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டெய்லி வந்து என்னென்ன பண்றீங்களோ அந்த திங்ஸ் வச்சுதான் மேம் வந்து இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல மேம் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஆல், பாய்.